addressed by special guest Dr. N. Kanagarajan. இந்த 10வது ஆயுத தினத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அல்சிபாபா நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுகளை கூறிக்கொண்டு வந்திருக்கும் அனைவரையும் தமிழ்நாடு வனத்துறை சார்பாக வரவேற்பதில் இருந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு வளமொழி இருக்கும், நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் அப்படின்னு. நமக்கு எவ்வளவுதான் செல்வம் சொத்து சிவம் பேர் புகழ் இருந்தாலும் நம்ம நோய் இல்லாம ஒரு மனிதன் வாழணும். அதுதான் மனிதனுக்கு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும். அந்த வகையிலே பல திரும்ப பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். ஆனா இன்னொரு காலத்துல இந்த உலகம் அல்லது இந்த நாடு முழுவதும் வனங்களால் காடுகளாக நிறைந்திருந்தது. அந்த காடுகளுக்கு மத்தியிலே மனித வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த காலத்திலே எதுவும் மருத்துவமனை தேவைப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயற்கையை வந்து வாழ்ந்தான், காடுகளோடு வாழ்ந்தான், மனிதர்களுக்குள்ளே வாழ்ந்தான். அவனுடைய உணவு பழக்கவழக்கங்களானது தனது வனத்தையும் காடுகளையும் சார்ந்து இருந்தது. அப்பொழுது அவனுக்கு எந்த மருந்துகளோ மருத்துவமனைகளோ தேவைப்படவில்லை. ஆக திருமூலர் சொல்லுவார், திருமூலர் உணவே மருந்து என்று சொல்லுவார். அவர் சொன்ன வண்ணமாக எவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு வளர்ச்சி அல்லது ஆங்கிலத்தில் என்று சொல்வார்கள், ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டதோ அப்பொழுது காடுகளை மனிதன் அழிக்க தொடங்கினான். அவர் தனக்கு தேவையான கட்டிடங்களை கட்டுவதற்கும் தனது தேவையான பொருட்களை ஏற்படுத்துவதற்குமாக காடுகளை அழித்துவிட்டு அதிலே தனக்கு தேவையானவற்றை வீடுகளாகவும் கட்டிடங்களாகவும் மாடிகளாகவும் கட்டி வாழ தொடங்கினாலும் அடுத்தது அவருடைய உணவு பழக்கவழக்கமாக மாறி போனது. அந்த நேரத்தில் அவருடைய உடலிலே நோய்கள் குடிகொண்டது. இதுவே வனங்களை விட்டு மனிதன் வெளியே வந்து நோய்க்கு உட்பட ஒரு முக்கிய காரணமாக மாறிவிட்டு ஒருவன் உலகங்களை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நான் சொன்னவர் அவர் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். அந்த நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவன் இயற்கையான உணவுகளுக்கும் இயற்கை சார்ந்த வழிமுறைகளை அவன் பேண வேண்டும். இப்பொழுது காலம் மாறிவிட்டது. தற்போது மனிதன் இயற்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான், காட்டின் அவசியத்தை கூறியிருக்கிறான். ஆனால் குறிப்பிட்டபடி இப்பொழுது எல்லாம் நம்ம கையை மீறி போய்விட்டன. மனிதன் வளர்ந்து விட்டான், இயந்திரம் வளர்ந்து விட்டது. ஆனால் அதே நேரத்தில் நோய்கள் வளர்ந்து விட்டன. இப்பொழுது அந்த நோய்களுக்கான மருத்துவத்தை தேக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த காலகட்டத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன்னா நாம் செய்ய வேண்டியது இயற்கை வளங்களை பாதுகாப்பதே ஆகும். இப்போதைக்கு வழிகாற்றலாக ஈடுபட்டிருக்கிற மருந்துகளுக்கு அதிகபட்சமானது என்ன சொல்லலாம், தாவரங்களை மரங்களுக்கு சார்ந்ததே ஆகும். காடுகள் அல்லது வனங்கள் இல்லை என்றால், அல்லது தாவரங்கள் அல்லது மூலிகை செடிகள் இல்லை என்றால் மருந்துகள் இல்லை. அந்த வனமாகவே இப்பொழுது தொலைக்காட்சியில் சில விளம்பரங்களை நாம் காணலாம். சோப்பு விளம்பரங்களே, நீர்மாய் இருக்கு, சேண்டலாய் இருக்கு, இந்த மாதிரி அளவுகளா இருக்கு. இந்த மாதிரி விளம்பரங்களிலே அவர்கள் தற்பொழுது அவர்கள் ஆய்வுகளை அவர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் தான் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அவன் இயற்கையோடு ஈர்ந்தவனாக இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது, எப்பொழுதோ செய்த பாவங்களை குறைப்பதை போன்று எப்பொழுதோ நாம் மரங்களை வனங்களை அழிந்திருந்தோம். இப்பொழுது நாம் நம்மை சுற்றியிருக்கிற இடங்களிலே மரங்களை நட வேண்டும், இருக்கிற வனவளத்தை பாதுகாக்க வேண்டும், வன வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். முக்கியமாக நாம் இயற்கை சார்ந்த வாழ்வை, இயற்கை சார்ந்த உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை தேவை போக வேண்டும். அதுவே நாம் நோய் நொடியிலிருந்து விடைபெற்று நாம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு மூல காரணியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மருத்துவமனை நிர்வாகத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான காடுகளின் வளத்தை பற்றியும் இயற்கை வளத்தை பற்றியும் நமது உரையாற்றிய டாக்டர் கனகராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி.